திருவண்ணாமலைக்கு வந்த முதல் சித்தர் யார் தெரியுமா? அவருக்கு அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் புலிகளின் ரூபத்தில் வந்து காவல் காத்தார்கள் என்றால் நம்ப முடிகிறதா? அவர்தான் ஈசானிய ஞானதேசிகர். 1750 ராயவேலூரில் பிறந்த கந்தப்பன் சிறு வயதிலேயே சிவ அருளால் சித்திகளும் ஞானமும் பெற்றார். பல சிவஸ்தலங்களில் துறவரம் பின்பற்றிய அவர் கடைசியாக திருவண்ணாமலையை அடைந்து கிரிவல பாதையில் உள்ள ஈசானிய லிங்கம் அருகே நீண்ட நாள் தவம் செய்தார். அதனால் அவரை மக்கள் ஈசானிய ஞானதேசிகர் என அழைத்தனர். அந்த சமயம் திருவண்ணாமலையின் கலெக்டருக்கு இருந்த காச நோயை அவர் குணப்படுத்தினார். நன்றி கடனாக கலெக்டர் தனது சொத்துகளின் பெரும் பகுதியை அண்ணாமலையாருக்கு அளித்தார். ஈசானியர் தவத்தில் அமர்ந்த போது அவருக்கு ஒருவித ஆபத்தும் வரக்கூடாது என அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் புலிகளாக வந்து காவல் காத்தார்கள். பக்தர்கள் வரும்போது புலிகள் வழிவிட்டு நின்று விடுமாம். 1829 பத்மாசனத்தில் சின்முத்திரையுடன் மகா சமாதி அடைந்தார் ஈசானியர். அவரது ஜீவ சமாதி இன்று ஈசானிய மடத்தில் உள்ளது. 18 சித்தர்களில் சேர்க்கப்படவில்லை என்றாலும் அவர் ஒரு பிரம்ம ஞானி. கிரிவலம் செல்வோர்கள் தவறாமல் தரிசிக்க வேண்டிய புனித தலம்தான் ஈசானிய ஞானதேசிகரின் ஜீவ சமாதி.